மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். இருட்டவே போகுதுங்க. மணி 2 மணிக்கு ஆரம்பிச்சது, உண்ணி முடியலைங்க. இது எத்தனை டைம்? 30யா? பாப்பா குட்டி செய்யலாமா? செய்யலாம். ஓகேவா? ஓகே. இது போட்டா என்ன ஆகும்? அப்படின்னு என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு பிரைட்டா இருக்குமா? தெரியலையே. மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சொல்றாங்க. சோ நம்ம பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து பார்க்கலாம். ட்ரை பண்ணிடலாமா? ட்ரை பண்ணிடலாம். நீ தான் வாஷ் பண்ணணும். 100 டைம்ஸ் தண்ணி ஊத்தி தேய்க்கணும். சொல்லி தரேன். கை வலிக்கணா? வலிக்கும். பரவாயில்லையா? தேய்ச்சிடலாமா? ஓகேவா? ஓகே, தேய்ச்சிடலாம். பண்ணி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம இன்னைக்கு வீட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். கொஞ்சமா பண்ணலாம். பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் சில்வர் பிளேட், அப்படி இல்லைன்னா காப்பர் பிளேட் இருந்தால் காப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட சின்னதாக இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். ஒரு டம்ளரு காப்பர் இது, கழுவி ஊற்றுறதுக்கு கப்பு, எவ்வளோ டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பண்ணுறதுக்கு பட்டாணியை 100 பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து போகிறதுக்கு ஒரு பவுலு, வாட்டர் பாட்டில், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? மெயின் நெய். ஸ்ரீகுட்டி தான் ஞாபகப்படுத்திட்டார், மெயினாக நெய். ஸோ நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ டெஸ்டிங் மட்டும் பண்ணலாம் நம்ம இப்போது. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் அப்படியே தேய்க்க வேண்டியது தான். தேய்க்குவோமா? வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் இதை ஊற்றிட்டு ஒரு பட்டாணி எடுத்து போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேய்ப்பப்பா. இன்னும் அடுத்து ஸ்ரீவர்ஷன் ரவுண்டு. நல்லா ரொட்டேட் பண்ணு. நெய் எங்கே இருக்கு? நெய் இருக்க பக்கமெல்லாம் ரொட்டேட் பண்ணு. புரியுதா? என்னடா சவுண்டு? இந்த பிளேட் சவுண்டா? சரி, ஊத்திரு. பிடிச்சுக்கிறேன். நீயே ஊற்று. தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். ஊற்றிடு. ஏ சூப்பர். ஃபுல்லாக ஊற்றிடு. சரி, வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அகைன் கொஞ்சம். என்னடா அது? ஒட்டிச்சுடா. இப்போ போர் அடிக்கல உனக்கு? போர் அடிக்குதான்னு சொன்னேன். இப்போ போர் அடிக்குதா? சரி. தண்ணியா? தண்ணி தானே, பரவாயில்ல. சரி செய்யி. சரி, என்ன பண்றேன்னு பார்க்கலாங்களா? என்ன தங்க பண்ற? க்ரீம் பண்றியா? தண்ணி பூரா கீழே சிந்துது. சரி, மெதுவா தேயே. சரி, இது எத்தனாவது தடவை? 10ஆ? சரி, மண்டைக்கு போட்டுக்கோ. ஸ்ரீகுட்டிக்கு கை வலிக்குதம்மா, அதனால நான் பண்றேன். இப்ப கை வலிக்கல அப்படின்னு சொன்னா, சரி குழந்தை தானே கை வலிக்கும்னு சொல்லிட்டு சரி நான் கொஞ்ச நேரம் நான் பண்றேன். நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கை வலிக்கல. இப்போ சரி, ஒரு 5 டைம்ஸ் நான் பண்ணி தரேன். சரியா? சரி. 4 டைம்ஸ். சரி, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணா. சரி. 5 டைம்ஸ் பண்ணா கை வலி. ஓகே சாமி, ஓகே. கை வலிக்குதா பாப்பா? இல்ல. அப்புறம் ஏன் கை அமுத்திட்டு இருக்கிற? கை வலிக்குது ஆண்டி. சரியாச்சா? சரி சரி. அம்மா செய்யட்டுமா? ஓ ஓ ஓ அம்மா செய்கிறேன் சாமி. 1 டைம் கொடுமா. சரி, இது எத்தனை டைமு? 30ஆ? சரி, நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. $50 டைம்ஸ்க்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போது எனக்கு இந்த
பிளேட் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் மெதுவாக தான் ரொட்டேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவன் கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் நேரம் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். இப்போவே 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இன்னும் எப்படியும் இன்னும் 1 மணி நேரம் ஆயிருங்க. இப்போ தான் 50 டைம்ஸ் ஆயிருக்கு. நான் தான் பண்ணுறாங்கனால கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஏன்னா கீங்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் வரும் இல்லைங்க. பாருங்கள், ஒரு கையில் பிடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கீ எடுத்துக்க அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உழுகவே இல்லை பாருங்கள். எவ்வளோ கீழே விழுக மாட்டேங்குது பாருங்கள். எவ்வளோ அதாவது நம்ம கீ போட்டிருந்தா இந்நேரம் வந்து வழுக்கி விழுந்திருக்கும். ஸோ இது விழுகவே இல்லை. எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. நான் நார்மலாகவே வந்து கீ அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. பட் ஆனால் இந்த மாதிரி நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி பண்ணது கிடையாது. கீ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோ கொடுக்குது. பிரைட்னஸ் கொடுக்குதே இல்லையோங்க, நல்ல க்ளோ கொடுக்குது. நான் வந்து நெய் நம்ம மேக் பண்ணுவோம் இல்லைங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் படும். அதெல்லாம் வந்து நான் வந்து துணியிலையோ இல்லை கழுவவே மாட்டேன். ஃபேஸுக்கு தான் நான் அப்ளை பண்ணுவேன். அப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும். அதாவது நம்ம ஸ்டோக் க்ரீம் எல்லாம் போட்ட ஒரு 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 ஷைனிங் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அது இயற்கையாகவே கிடைக்கும் எனக்கு. அதாவது நார்மலாக கீ போடும்போது. இப்போ இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? எந்த அளவுக்கு ஸ்கின் டோன் மாறுது, எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோக்கா இருக்குது, எப்படி ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலில் இன்னொரு வீடியோ வேணாலும் நான் போடுறேங்க. சரிங்களா? ஸோ இன்னும் 50 தான் முடிச்சிருக்கோம். இன்னொரு 50 இருக்குது, முடிச்சிடலாமா? நம்மளோட க்ரீம் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்பூனுக்கே எவ்வளோ வந்திருக்குன்னா, நிறைய நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஒரு நிறைய குவான்டிட்டியில் தான் நமக்கு கிடைக்கும். சேல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா செஞ்சோம் அப்படின்னா நல்லா லாபம் பார்த்துடலாங்க. ஏன்னா ஒரு ஸ்பூனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ 1/2 லிட்டர்லாம் ஊற்றி நம்ம செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பருப்பு எடுத்து அதில் போட்டாச்சு. இனி 50 இருக்கு, பண்ணிடுவோம். இப்போ 1/2 லிட்டர்லாம் நம்ம போட்டு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பல்க் குவான்டிட்டி நமக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்த்துடலாங்க. யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நான் கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். வேற என்னங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கை பயங்கரமாக வலி எடுக்கும். 2 நாளைக்கு வலி இருக்குமான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல. ஒரே ஆள் உட்காந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெயின் ஆகுங்க. இது 100% நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷோல்டர்லாம் வந்து அவ்வளோ பெயின் ஆகுதுங்க. ஷோல்டர் ஆகட்டும், இந்த கை வந்து மரத்தே போகுதுங்க. நான் அந்த 5 விரலும் வந்து மரத்து போகுது. இந்த மணிக்கிட்ட எல்லாமே வந்து மரத்து போகிற மாதிரி ஆகுதுங்க. ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற வலி நம்ம ஆரம்பிச்சாச்சு, அதை முடிக்கணுமே. கை ரொம்ப வலி எடுத்துருச்சுங்க. 80 டைம்ஸ் ஆச்சு. இவங்க 2 பேரும் பாருங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க பாப்பா? என்ன பண்ற பாருங்க? துணியெல்லாம் துவைச்சும் போட்டாச்சு. ஆனாலும் நமக்கு இந்த வேலை இன்னும் முடியவே இல்லை. இருட்டவே போகுதுங்க. மணி 2 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்னும் முடியலைங்க. முடியல. அதனாலதான் ரேட் ஹையா கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், சித்தா ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கு. காரணமே இதுதான். இப்பதான் புரியுது. இப்ப எப்படி பாக்குறான் பாருங்க, சேட்டை நிக்கிறான்னு பாருங்க. இது 90th டைம், 90வது டைம் வந்துட்டோங்க. வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கீழே விட்டால் விழுக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாகிடுச்சுங்க. க்ரீமியாக
டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கடைகளில் அந்த லோஷன்ஸை அந்த இது வாங்குவோம் பார்த்தீங்களா, மாய்ஸ்சரைசிங் க்ரீமு, அதெல்லாம் தோற்று போகும், அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஒர்த்து தாங்க. அதாவது இப்படி செஞ்சு நம்ம பண்ணினோம் அப்படின்னா ஒர்த்து. ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒர்த்து இல்லை தான். ஆனால் என்ன டைம் போட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், ஹாஃப் டேவாக ஆயிடுச்சு. 2 மணி நேரங்கிறது இப்போ பாருங்கள், மணி 2 மணிக்கு ஆரம்பித்தா மணி நைட் 7 ஆக போகுது. மதியம் ஆரம்பித்தது 7 ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம குழந்தைங்க ஃபேஸ்க்கு வந்து நல்லா க்ரீம் நல்லா இருக்கு, அதையும் இதையும் போட்டு நம்ம கெடுக்காம நம்ம இதுவே போட்டுக்கலாம் இல்லைங்க. நம்ம குழந்தைகளுக்கு காசை வீண் பண்ணாமல் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளோட ஃபேஸோ ஸ்கின்னு வந்து செம க்ளோவாக இருக்கும். முடிக்க போகிறோம் 100th டைம், 100வது தடவை போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், நல்லா போட்டு தேய்க்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வருதுங்க, நெய் மணம்தான் வருது. ஆனால் நார்மல் நெய் ஸ்மெல்ல வராமல் மைல்டாக தான் வருதுங்க. நான் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெறும் நெய்யை மட்டும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கடல மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து இயற்கையாக வந்து ஃபேஸில் வந்து எனக்கு ஷைனிங்கு க்ளோவும் கிடச்சிது. ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணது இல்லை. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம், இனிமேல் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். யாரெல்லாம் முன்னாடி வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது பாருங்க. இது தலைக்கும் தேய்க்கலாங்கிறாங்க, தலைக்கு தேய்க்கலாமா வேண்டாமா எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து தலைக்கு தேய்க்கலாம், தலைக்கு தேய்ச்சி குளிச்சா நம்மளோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும், அந்த வால்யூமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா, 100வது தடவை முடிச்சாச்சு. தண்ணியும் வந்து ஊற்றிடலாம். எப்படி இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். திரும்ப 2-3 தடவை சும்மா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து போயிடும். ஸோ 2-3 தடவை நல்லா தேய்ச்சி ரொட்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெடி. 100வது தடவை ரெடி. இதுதான் 100வது தடவை செஞ்சு எடுத்தது. எவ்வளோ செம்ம சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 3-4 ஸ்பூன் வருமாட்டிருக்கு. நல்லா தான் வந்திருக்கு. பார்ப்போம் எவ்வளோ இந்த பாக்ஸில் எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. 4 ஸ்பூனுக்கு மேலேயே வருமாட்டிருக்குது பாருங்கள். இதுதான் மாய்ஸ்சரைசிங் க்ரீமோட கரெக்டான பதம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமு. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ க்ரீமை ஸ்ரீகுட்டிக்கு தேய்ச்சி விட்டுறலாங்க. இது வந்து பிறந்த குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்ட மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டிலேயே செஞ்சது தான், எந்த வித கலப்படமும் இல்லாமல். நீங்கள் நெய் வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெய்யோட குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலேயே செஞ்சது அப்படிங்கிறனால நல்லா குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் வந்துச்சு. இதில் எந்த வித கலப்படமும் இல்லாதனால நம்ம பிறந்த குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க. அதுக்கு கை கால் முடி வளர்ச்சின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில்.